நம்ம இன்னைக்கு நவராத்திரி டே 2ல பிரம்மச்சாரிணி மாதா பத்தி பார்க்க போறோம். பட் டே 1ல ஷைல்புத்ரி மாதா எதனால இதானாங்கன்னா ஏன்னா உங்க ஃபாதர் கிங் தக்ஷ உங்க ஹஸ்பண்ட் சிவ இன்சல்ட் பண்ணனால அவங்க எக்கியில பேர்ன் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பேர்த்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சிவ இப்படினாலும் மேரேஜ் முடிவெடுக்கிறாங்க. அதனால என்னன்னா ரொம்ப இயர்ஸும் அவங்க மெடிடேஷன் எடுக்கிறாங்க. அப்போ நாரஜி கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. அப்ப நாரஜி சொல்றாரு, நீங்க இவ்வளவு தப்பஸ் இருந்தீங்க, கண்டிப்பா சிவ் உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரொம்ப வருஷமா தப்பஸ் இருக்கிறாங்க. அப்போ ஒரு டெமி காட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா காமதேவா தெய்வர்கள் எல்லாம் காமதேவா கிட்ட போறாங்க. ஏன்னா ஏன் போறாங்கன்னா ஒருத்தர் லவ்ல காட் ஆஃப் லவ், அதனால எல்லாரும் போறாங்க. போயிட்டு இந்த மாதிரி சிவு பார்வதி பிரம்மச்சாரிணி மாதாவை லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் தரகாசுரா ரொம்ப பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறான். அந்த ஒருத்தன் டிமோன் ரொம்ப பிரச்சனை பண்ணின்னு இருக்கிறான். இப்போ சிவு லவ் பண்ணாலும் எங்களுக்கும் அதுல இருந்து ஒரு ரிலீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி கேக்குறாங்க. அப்போ கேட்கும் போது எல்லாருமே போறாங்க. போய் அவர்கிட்ட காமதேவ் கிட்ட அவர் சொல்றாரு, இப்போ சிவ் விரத இப்போ மெடிடேஷன்ல இருக்கிறாரு. அவர் மெடிடேஷனை நான் டிஸ்டர்ப் பண்ணணும், அவர் என்ன பண்ணிடுவாரு, என்னை அழிச்சிடுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எல்லாருமே அந்த தரகாசுரா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கனால ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு காமதேவம் போய் ஒரு லவ் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆரோ விடுறாரு. அப்போ கரெக்டா அந்த டைம் தான் சிவ் என்ன பண்றாருன்னா கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோடனே காமதேவா இப்படி பண்ற ஒரு விஷயத்த பார்த்தோன்னே ஒரு கோவம் காமதேவாவை கோவத்திலேயே அழிச்சிடுறாரு. இப்படின்னா ஆஷஸ் ஆயிடுச்சு. காமதேவம் ஆஷஸா ஆயிட்டாங்க. ஸோ அப்போ பார்வதி இந்த மாதிரி இவ்வளோ தப்பஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிவே பாக்குறாரு. எப்படின்னா ரொம்ப மழை ரெயினா இருக்கட்டும், அவங்க ஃப்ரீஸ் ஆகுற அளவுக்கு கூல்டா இருக்கட்டும், ரொம்ப ஹீட் இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் இருக்கட்டும், இப்படி இருந்தாலுமே அவங்க ரொம்ப இப்படி இவ்வளவு ஸ்ட்ரிக்டா தப்பஸ் இருக்கிறத பார்த்துட்டு சிவ் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு மாங்க் ரூட்ல மாங்க் மாதிரி அவர் கலைக்கணும்னா நிறைய நினைக்கிறாரு. பட் ஆனாலும் அவங்க அவங்களோட தப்பஸ் தான் ஜெயிக்குது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்போ சிவே முடிவு எடுத்துட்டாரு, ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆயிடுது. ஸோ சந்தோஷமா இந்த பேர்த்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. ஸோ நம்ம எப்பவுமே பிரம்மச்சாரிணி மாதாவை மேரேஜ் ஆகணும், இல்லை எதனா ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா இன்னைக்கு டே நம்ம உண்மையா அவங்களுக்கு விரதம் இருந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டா, இல்லை என்னால விரதம் இருக்க முடியல ஆனா வேணும்னா ஒரு விஷயத்த கிளீனா கேட்டா கண்டிப்பா நடக்கும். தேங்க்யூ.